வணக்கம் மாணவர்களே, ஃபெரஸ் மெட்டல் மற்றும் நான் ஃபெரஸ் மற்றும் கட்டிங் த்ரெட்டுகளுடன் பொருத்துதல் நெகட்டிவ் ரேக் டூலின் பயிற்சியின் தலைப்புக்கு வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை இன்டர்னல் த்ரெட்டை வெட்டுதல், ஃபெரஸ் மற்றும் நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ் பொருட்களுக்கான இன்டர்னல் த்ரெட்டை எக்ஸ்டர்னல் த்ரெட்டுடன் பொருத்துதல். Materials and equipment. lathe machine, coolants, thread cutting tools, thread gauges, tabs and dies for ferrous metals, wrenches or spanners, thread lockers. Process: raw மெட்டீரியலின் அளவை சரிபார்க்கவும். சக்கில் 20 மில்லிமீட்டர் வெளியே ஜாபை பிடிக்கவும் மற்றும் ட்ரூ செய்யவும். எண்டை ஃபேஸ் செய்யவும். டயமீட்டர் 30 மில்லிமீட்டரை 15 மில்லிமீட்டராக நீளத்தில் டர்ன் செய்யவும். One into 45 டிகிரி சாம்பர் செய்யவும். ஜாபை தலைகீழாக பிடித்து ஹோல்ட் செய்யவும். மறுமுனையை நோக்கி 25 மில்லிமீட்டர் மொத்த நீளத்தை பராமரிக்கவும். மீதமுள்ள நீளத்திற்கு டயாமீட்டர் 30 மில்லிமீட்டர் டர்ன் செய்யவும். One into 45 டிகிரி சாம்பர் செய்யவும். த்ரெட்டின் கோர் டயாமீட்டர் 21 மில்லிமீட்டரில் போர் ட்ரில் செய்து ஹோல் செய்யுங்கள். இன்டர்னல் மெட்ரிக் 2.5 மில்லிமீட்டர் பிட்ச் த்ரெட்டை வெட்டுங்கள். த்ரெட்டுகளின் உருவாக்கத்தை சரிபார்க்கவும். எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் த்ரெட் காம்போனன்ட்ஸை பொருத்தவும். டாஸ்க் 2 மற்றும் 3. இந்த வீடியோவில் இன்டர்னல் த்ரெட்டை எவ்வாறு வெட்டுதல், ஃபெரஸ் மற்றும் நான் ஃபெரஸ் மெட்டீரியல்ஸ் பொருட்களுக்கான இன்டர்னல் த்ரெட்டை எக்ஸ்டர்னல் த்ரெட்டுடன் எவ்வாறு பொருத்துதல் என்பதை பற்றி கற்றுக்கொண்டோம். நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் பயிற்சிகளையும் புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். எங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக மற்றொரு அற்புதமான கருத்தை கொண்டு வருகிறோம். அதுவரை காத்திருங்கள்.